அன்னையாவனும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு தான் பாரதி சொன்னார். எழுத்தறிவித்தலுக்கே புண்ணியங்கோடி, எழுத்தறிவித்தலோடு சேர்த்து இன்னைக்கு நீங்கள் உணவையும் அடித்திருக்கின்றீர்கள். கோடான கோடி புண்ணியம். உங்களுக்கு புண்ணியத்து மீது நம்பிக்கை இருக்குதோ எனக்கு தெரியாது. புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும்னு அன்பில்மையை சொல்லியிருக்காரு. இப்போ முதல்வர் நிறையா பாவம் பண்ணியிருக்காரா? கல்வியை கையில் எடுங்கள், படிங்கள், அதிகாரத்திற்குள் வாங்கல்னு சொல்லி சட்டத்தை கொடுத்த அம்பேத்கருடைய சிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் கூண்டுகொள் இருக்கு. இது எவ்வளோ பெரிய அவலம், எவ்வளோ பெரிய கேவலம். திமுகவை சார்ந்த நபர்கள் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள். இன்னும் முதல்வரும் துணை முதலமைச்சரும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுக அம்பேத்கரை கையில் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யாருனாக்கா அண்ணன் திருமா கிடையாது, விஜய் அவர்கள். அண்ணன் திருமா இத்தனை ஆண்டு காலமாக அம்பேத்கரை கையில் எடுத்த பொழுது எழாத ஒரு சர்ச்சை, அம்பேத்கரை குறித்த ஒரு கவனம் இங்கு வரவே இல்லை என்னும் பொழுது இன்றைக்கு அம்பேத்கரை குறித்து கவனம் வருகிறது. திமுக காரெல்லாம் அம்பேத்கரை தூக்கி கொண்டு கொண்டாடுகிறான்னா அதுக்கு காரணம் யாருனாக்கா விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய வருகை, அந்த தாக்கம். இவன் யாரோ புரியல, லேசாக நகம்பட்டவுடனே உங்களுக்கு வலிச்சிருச்சா, நீங்கள் துடிக்கிறாங்களா டிஎம்கே ஐடிவிங்க. அப்போ மக்கள் வந்து சொன்னாங்கடா, இந்த மலை வெள்ளத்தில் கூட சொன்னாங்க, இடுப்பளவு தண்ணி நின்றோம், கழுத்தளவு தண்ணி நின்றோம், ஒருத்தன் வரல, சோத்துக்கு வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம், மலங்கழிக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம்ட்டு. அன்றைக்கு அவருடைய வழி உங்களுக்கு வழியாக தெரியல. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் வினோத். சார், அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை பற்றி பேசினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளேன்னு சொல்லியிருந்தாவது புண்ணியம் கிடைச்சிருக்கும்ன்றதை சொல்லியிருந்தார். அதை வந்து திமுக வந்து ரொம்ப அரசியலாக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாநாடாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், திமுக வந்து எந்த ஒரு கட் அவுட்டும் வச்சது கிடையாது, போராட்டத்தில் ஃபோட்டோ கூட காமிச்சது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்காக இப்போ வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, இதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் சார்? 100% முக்கிய காரணம் விஜயாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கரை குறித்து பல ஆண்டு காலமாக பேசும்பொழுது அம்பேத்கரை இங்கு எந்த இடத்தில் தமிழ்நாடு வைத்திருக்கிறார்கள்னு ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் இன்னும் அம்பேத்கர் கூண்டுக்குள் இருக்கிறார். உச்சபட்ச கேவலம் என்னன்னாக்கா இதுதான். அப்போது அமித்ஷா சொன்ன வார்த்தை யதார்த்தமான வார்த்தையாக இங்கு பார்க்கப்பட்டாலும் அதுக்குள்ளே ஒரு அரசியல் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அம்பேத்கர்னு சொல்வது ஃபேஷன் ஆகிடுச்சு, அதற்கு கடவுள் பேரை சொன்னாலும் உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டீர்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வாங்க. இதை இன்றைக்கு திமுக நேற்று தமிழ்நாடு முழுக்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு அமித்ஷா சொன்ன உடனே இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாற்றப்படுவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக இருக்குன்றதுக்கான ஒரு சாட்சி. அதை மடைமாற்றணும்னாக்கா இது ஒரு நாடகம் போட்டு ஆகணும். அதில் முதல்வர் போட்டிருக்கார் ஒரு பதிவு, அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாரு? அமித்ஷா தான் பாவம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வர்றாரு. அதிக பாவங்கள் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்படக்கூடிய நபர்கள் அம்பேத்கரை பேசுவாங்க, அம்பேத்கரை பற்றி பேசணுன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் இங்கே அவர் மெயினாக மென்ஷன் பண்ண விரும்புவது என்னன்னாக்கா அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்படணும்னு சொல்கிறார். ஒரு விஷயம் எனக்கு இயல்பாக ஒரு கேள்வி, இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நம்ம அடுத்தடுத்து பட்டியல் போடுவோம். இந்த பாவ புண்ணியத்தை பற்றி இவர் போட்டிருக்கார் இல்லையா? இங்கே அன்பில் மிக சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஜகத்தினை அழித்திடுவோம் என்று தாய் ஒன்று பெற்ற நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். 16 மாதம் உங்களுடைய அறிவிப்பால் இன்றைக்கு தாய்மார்களும் இலவசமாக பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதில் எத்தனை தாய்மார்கள் வந்து இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு சமைக்கலையே, பட்டினியோடு இன்றைக்கி அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்கணும் ஏக்கத்தில் இருந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 தாய், ஒன்று பெற்ற பணிக்கு செல்கின்ற அந்த தாய், மற்றொரு தாயாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கின்ற நம்முடைய மாண்புகு முதலமைச்சர் அவர்கள். ஆக உங்களுக்கு கோடான கோடி அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவனும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு தான் பாரதி சொன்னார். எழுத்தறிவித்தலுக்கே புண்ணியங்கோடி, எழுத்தறிவித்தலோடு சேர்த்து இன்னைக்கு நீங்கள் உணவையும் அடித்திருக்கின்றீர்கள். கோடான கோடி புண்ணியம். உங்களுக்கு புண்ணியத்து மீது நம்பிக்கை இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக வாழ்த்துகின்ற ஒவ்வொரு தாயுடைய அந்த வாழ்த்துக்களும் உங்களை இன்னும் சிறப்பாக இன்னும் சரி, கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும்னு அன்பில் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்வர் நிறையா பாவம் பண்ணியிருக்காரா? அதனால தான் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்களா? இது ஒரு கேள்வி வருது இல்லை இயல்பாக. இதில் அன்பில் சொன்னதில் இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தி நீங்கள் பார்க்கணும். காலையில் பிள்ளைகள்
ஸ்கூலுக்கு போகும்பொழுது எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கி பட்னியாக போகுதோ, என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியலன்னு சொல்லி எவ்வளோ தாய்மார்கள் வருத்தப்படுறார்களோ, அந்த தாய்மார்கள் இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு என்னென்னு புரியுது? 70 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சு இன்றைக்கும் பச்சை பிள்ளைக்கு காலையில் ஒரு வேளை சோறு கொடுக்கறதுக்கு துப்பில்லாத அளவுக்கு தான் பொருளாதாரம் இங்கே இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த மக்கள் வந்து உணவுக்கு வழி இல்லாமல் தானே உங்கள் ஆட்சியில் நிற்கிறார்கள்ன்றதான பட்டவத்தமான உண்மையாக இருக்குது. அப்போது இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறை செய்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடக்கூடியது, அம்பேத்கரை பற்றி பேசணுன்னே உங்களுக்கு இவ்வளோ விஷயம் வருதுன்னும் பொழுது, இன்னும் எனக்கும் இப்போ திமுகவை சார்ந்த நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. கேட்டுங்களா? போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, உங்களுடைய சித்தாந்தம் பகுத்தறிவு நீங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, நல்ல விஷயம். வேல் எடுத்து வேல் யாத்திரை ஸ்டாலின் கையில் எடுத்தார், உதயநிதி கையில் எடுத்தார். நம்ம உதயநிதி வந்து வருவோம் நிறையா, ஏன்னா அவர் திடீர்னு வேல் எடுக்கிறார், திடீர்னு வந்து சிலுவை எடுக்கிறாரு, அதை நம்ம பேசுவோம். இப்போது வேல் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனையும் இப்போ வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். உங்களுடைய பக்தி என்னன்னு தெரியும். இன்னும் சொன்ன போனீங்கன்னா சேகர் பாபு வச்சு நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, முருகர் மாநாடு முதல் கொண்டு. அப்போது இயல்பாக எனக்கு ஒரு கேள்வி, கோயிலுக்கு போவது புண்ணியம் செய்வதற்காகவா, புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காகவா, செய்த பாவத்தை கழிப்பதற்காகவா? எதுக்காக கோயிலுக்கு போவாங்க? இல்லை, இறைவனை வந்து வழிபடுவதற்காக போகலாம் இல்லையா? பாவமே செய்யாமையும் போகலாம் இல்லையா? இப்போது நீங்கள் என்ன கோட்பாடை இதுக்குள்ளே கொண்டு வர விரும்புவீங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அதிகமாக பாவம் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்படுவார்னு ஸ்டாலினோட வார்த்தையை பதிவு பண்ணிங்கனாக்கா, அப்போது கோயிலுக்கு போகக்கூடிய நபர்கள், நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா மதத்திலும் சொல்லப்படுவது என்னன்னாக்கா, அதிகமாக கோயிலோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும். அப்போது நீங்கள் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் உங்களால். நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நெருங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு பாவம் செய்யாமல் உங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியும். அதிலிருந்து நீங்கள் விலக்கி கொள்ள முடியும். ஒரு நிலையோடு நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, மாலை போடுற சம்பிரதாயம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வந்து மாமிசம் உண்ணாமல் இருப்பதாக இருக்கட்டும், அன்றைக்கு அதிகப்படியாக இறைவனுடைய சிந்தனையோடு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், நோன்பு வைக்கக்கூடியது, இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கும் பொழுது பெருவாரியாக பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இறைவனோட சிந்தனையும் இருக்கிறதும், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதும், விழித்திரு தனித்திரு பசித்திருன்னு சொல்லி இறைவனை பற்றி நினைப்போடு இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும். நீங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போவதாக இருக்கட்டும், அங்கே அவர்கள் செய்யக்கூடிய அந்த மாலை போட்டு குருத்தோலை எடுத்து அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு பாவச்செயலின் பக்கம் அவர்கள் சிந்தனை போகவே போகாது. அப்போது இறைவனை நீங்கள் அதிகமாக நெருங்க பாவத்திலிருந்து நீங்கள் விலகி கொள்ள முடியுன்றதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் இதற்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு அரசியலை புகுத்தி கொண்டிருக்கிறீர்கள்னா, சட்டமன்றத்தில் முதலில் கலைஞர் கருணாநிதி தான் இஸ்லாமியர்களை குறித்து ஒரு வார்த்தையை அப்படி பதிவு பண்ணார். இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்த வார்த்தை முதல்ல சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது யாருன்னா கலைஞர் கருணாநிதி. அப்போது எங்களுடைய இவ்வளோ பெரிய சமூகத்தை நீங்கள் வந்து தீவிரவாதி சமூகமாக, இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா மிக மோசமான சமூகமாக சித்தரித்து சொல்லப்பட்டது கலைஞரால். அப்போது எல்லா மதத்துலேயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கெட்டது பண்ணதால ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்கள் கேடுகட்ட சமூகமாக காட்டுவதும், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நல்லது பண்ணதுக்காக அந்த சமூகத்தில் எல்லாருமே நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டுமே வந்து அபத்தமான விஷயம். அப்போது எங்களை இப்படி ஒரு முத்திரைக்கு குத்திட்டு இவ்வளோ மோசமான ஒரு சிலை செஞ்ச நீங்கள், அந்த கலைஞர் கருணாநிதியுடைய சிலை இன்றைக்கு திறந்த வெளியில் இருக்கிறது எல்லா இடத்துலையும். கரெக்டுங்களா? இந்த மக்களுக்கு இந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் திமுகவுடைய ஆட்சி, சர்க்காரியா கமிஷன் அமைச்சு அந்த ஒரு ஆட்சியை கலைச்சாங்க. அப்போ ஊழல்னா மக்கள் பணத்தை களவாடுவது. அப்போ மக்கள் பணத்தை களவாடிய ஒரு நபருக்கு இன்றைக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலையும். அந்த சிலை சுதந்திரமாக வெளியில் இருக்கிறது. அப்போது உங்களுக்கு கல்வியை கையில் எடுங்கள், படிங்கள், அதிகாரத்திற்குள் வாங்கல்னு சொல்லி சட்டத்தை கொடுத்த அம்பேத்கருடைய சிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் கூண்டுக்குள் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அவலம், எவ்வளோ பெரிய கேவலம். திமுகவை சார்ந்த நபர்கள் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள். இன்னும் முதல்வரும் துணை முதலமைச்சரும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். எதற்காக இன்னமும் அம்பேத்கருடைய சிலை, உங்கள் அப்பா சிலை வெளியில் இருக்குது, அதை தாண்டி தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிலைகள் இருக்குது. அப்போது வெள்ளைக்காரன் சிலை முழுக்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ வெள்ளைக்காரன் சிலையிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா தலைவருடைய சிலையும் இங்கே இருக்கிறது. யார் சிலையும் கூண்டுக்குள் இல்லை. அம்பேத்கர் சிலை மட்டும் கூண்டுக்குள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அம்பேத்கர் சிலை வைத்து இந்த சமூகம் வாழக்கூடிய பகுதியாக காண்பிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அந்த அங்கே அம்பேத்கர் சிலை இருக்கு பண்ணாக்கா, அந்த சமூகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி அந்த சமூகத்தை தான் சார் குறிவைத்து இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அதுதான் கேட்குறேன். அந்த சமூகத்திற்கான நபராக அம்பேத்கரை கொண்டு போய் உள்ளே வச்சு அங்கேயும் கூண்டுக்குள் வைக்கப்படக்கூடிய ஒரு அவலமான கேவலமான நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? அப்போது என்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் சிலைக்கும் போடப்பட்ட கூண்டுகள் விளக்கப்படும் சொல்லுங்கள்.
அம்பேத்கர் சிலை பற்றி இவ்வளோ கேவலமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்கல்ல, நான் கேட்பது உங்களுக்கும் அதானிக்கும் தொடர்பு இருந்ததா இல்லையா? அதைத்தான் கேள்வி எழுப்புறாரு ராகுல் காந்தி அவர்கள். அதை குறித்து பேசுங்க. அதை பேசுவதை விட்டு நீங்கள் அமித்ஷாவை எடுத்து திமுக நாடகம் போடுறீங்கனாக்கா கேவலத்தின் உச்சம் இது. இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுக அம்பேத்கரை கையில் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யாருனாக்கா அண்ணன் திருமா கிடையாது, விஜய் அவர்கள். அண்ணன் திருமா இத்தனை ஆண்டு காலமாக அம்பேத்கரை கையில் எடுத்த பொழுது எழாத ஒரு சர்ச்சை, அம்பேத்கரை குறித்த ஒரு கவனம் இங்கு வரவே இல்லை என்னும் பொழுது இன்றைக்கு அம்பேத்கரை குறித்து கவனம் வருகிறது. திமுக காரெல்லாம் அம்பேத்கரை தூக்கி கொண்டு கொண்டாடுகிறான்னா அதுக்கு காரணம் யாருனாக்கா விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய வருகை, அந்த தாக்கம் அம்பேத்கரையே இந்த அளவுக்கு தூக்கி பிடித்து வைத்து இன்றைக்கு அம்பேத்கரை தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்கு போயிருக்குனாக்கா, அப்போ விஜய் ஒவ்வொரு இடத்திலும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தால் எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும்ன்றதுக்காக தான் விஜய் நம்ம சொல்வதுனாக்கா, நீங்கள் பொதுவெளிக்கு வர வேண்டும். நீங்கள் பொதுவெளிக்கு வந்து உங்கள் கட்சியை சார்ந்த நபர்களை தயவு செஞ்சு நீங்கள் வந்து நலத்திட்ட உதவி செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. அவன் விருப்பப்பட்டான் கை காசில் வந்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு போட்டான். இங்கு செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போது விஜய் அவர்கள் நீங்கள் என்ன பண்ணாக்கா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து உட்காருங்க, மெரினா பீச்சில் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு மக்கள் அலுவலப்படுறாங்க, நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் கலைஞ்சு போயிடுறேன்னு சொல்லுங்கள். அப்போது அரசாங்கம் ஓடோடி போய் செய்யணும். ஏன்னா இவர்கள் காலங்காலமாக திமுக என்ன நம்ம சொல்கிறான், இன்றைக்கு விஜய் சொல்லலை, ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு பேரிடர் காலத்தில் வந்து அதிமுககாரன் களத்துக்கே வரமாட்டான்னாங்க. ஏன் அதிமுககாரன் வரணும்? அரசாங்கம் தான் வரணும். திமுககாரன் வரலன்னு எங்கேயுமே நாங்கள் கேட்டதே கிடையாது. அரசாங்கம் செஞ்சு தான் செய்யலாம் தான் கேள்வி கேட்கணும் பொழுது, அரசாங்கத்தில் உள்ள நபர்கள் செய்வதற்கான நெருக்கடியை விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வந்து ஏற்படுத்தினா மட்டும்தான் இனி அடுத்தடுத்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது முதல் வெற்றி விஜய்க்கு இது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே சார், நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வர், உதயநிதியாக இருக்கட்டும், மக்கள் நேரடியாக போய் சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவைன்றெல்லாம் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அப்படியா? பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கல்ல, செம்மையாக பண்ணுறாங்க. இப்போ சமயமாக டிஎம்கே ஐடிவிங்க போட்ட வீடியோ பார்த்து சொல்கிறீங்களோ? ஆமாம் சார். மக்களுக்கு இதை காமிச்சிருவோமா? என்ன வீடியோ சார்? உதயநிதி அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து எவ்வளோ பெரிய சமூக போராளியாக அவர் களம் காண்டிருக்கிறார். அதற்காக டிஎம்கே ஐடிவிங்கிறது ஒரு வீடியோ போட்டு பேக்ரவுண்டில் சாங் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சமூகத்திற்காக, மண்ணுக்காகவும், மொழிக்காகவும், இனத்திற்காகவும், நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்சு மார்பில் வந்து ஈட்டியை பைத்து கொண்டு உயிரிழந்த நபர்கள் எத்தனையோ நபர்கள் இங்கே இருக்கிறார்கள் வரலாற்றில். இவர்கள் செய்ததை விட மிகப்பெரிய ரத்தம் சிந்திய ஒரு தியாகத்தை உதயநிதி செய்திருக்கிறார். அதை டிஎம்கே ஐடிவிங்க வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க. நம்ம பொழுது மக்களுக்கு அதை நம்ம காட்டுவோம். காட்டினா தானே புரியும் எவ்வளோ பெரிய தியாகத்தை அண்ணன் உதயநிதி செஞ்சுருக்காருன்ட்டு. இவன் யாரோ சார், அவர் அடிபட்டிருக்கு, அதுதானே சார் காமிச்சிருக்காங்க. இந்த கேவலத்தை தான் நானும் சொன்னேன். மக்களுக்கு கை கொடுத்தாராம். யாருடைய கை கொடுக்கும்பொழுது தெரியாமல் நகம்பட்டு லேசாக அப்படி கீறிடுச்சு. எங்கே? சுண்டு விரலில் இந்த இடத்துல லேசாக கீறி, லேசாக ஒரு சொட்டு கூட ரத்தம் வந்திருக்காது. ஒரு சொட்டுனாக்கா வலியணும், அவ்வளோ கூட வரல. அந்த ரத்தம் லேசாக வந்துருச்சான். அதுக்கு போட்டிருக்கான் பாருங்கள் பாட்டு, வெக்கம் இல்லாமல். யாரோ இவர் அப்படியே மக்களுக்காக வந்து ரத்தம் சிந்தி உழைத்தாருன்னு. பா, எவ்வளோ பெரிய உழைப்பின் உச்சம்லாம். அப்போ இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக உழைச்சவங்களாம் யாருமே பெரிய ஆள் கிடையாது. இன்றைக்கு யதார்த்தத்தை சொல்லவா, என் கண் முன்னாடி என் மொழி அழிந்து கொண்டே இருக்கிறது. என் மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடப்பட்டு ஒன்றும் இல்லாமல் நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யதார்த்தம் என்னன்னா, காவல்துறையே வந்து இங்கே வந்து அடி வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. திமுககாரன் சேர்ந்த திமுககாரன் பெண் காவலரை அறையிறான், அடிக்கிறான், விஏக்குள்ளே வெட்டுறான், இராணுவ வீரரை வெட்டுறான், பத்திரிகையாளர்களை வெட்டுறான், பொதுமக்களை வந்து அல்லோலப்படுத்துகிறான். தவறான சிகிச்சை முறையினால் இங்கே வந்து பல உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. திமுகவை சார்ந்த இந்த மோசமான அரசியல் ஆட்சினால் வந்து இளம் விதவைகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். கஞ்சாவாலையும் போதையாலையும் பல விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பல பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிறது. பல நபர்கள் உயிரை மாய்த்து கொண்டே போகிறார்கள். பொழுது இவ்வளோ பேர் இறந்து போய், செத்து போய், குடும்ப நெருக்கடியாகி நாசமாக போனதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையாம். லேசாக சுண்டு வரல அப்படி நகம் பட்டுருச்சாமா. அதற்கு அப்போது எவ்வளோ பெரிய மன்னர் போக்கு பார்த்தீங்களா. இன்னும் சொல்ல போனாக்கா, மன்னன்றவன் யார் தெரியுமா? ஒருத்தன் மன்னனாக இருக்கிறான்னா எல்லா விதமான போர் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு களத்துக்கு இறங்கி சண்டை செய்வான். வீரத்தோடையும் தீரத்தோடையும் மக்களோடு சேர்ந்து நிற்பான். அவன் தான் மன்னன். நீங்கள் சொகுசாக காருக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு கை கொடுக்கும்போது லேசாக பட்டுருச்சான். அதுக்கப்புறம் அப்படியே உதறதும், உடனே இடது கையில் கை கொடுக்குறதும், அதுக்கு இவங்க இவங்க பாட்டு போடுறதும், இந்த கேவலத்தை தான் முதல்ல ஒழிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ மக்களுடைய வலி உனக்கு புரியல. லேசாக நகம்பட்டவுடனே உங்களுக்கு வலிச்சிருச்சா, இவங்க துடிக்கிறாங்களா டிஎம்கே ஐடிவிங்க. அப்போ மக்கள் வந்து சொன்னானேடா, இந்த மழை வெள்ளத்தில் கூட சொன்னாங்க, பெண்கள் இடுப்பளவு தண்ணியில் நின்னோம், கழுத்தளவு தண்ணியில் நின்னோம், ஒருத்தன் வரல, சோத்துக்கு வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம், மலம் கழிக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம்ட்டு. அன்றைக்கு அவருடைய வலி உங்களுக்கு வழியாகவே தெரியல.
புரியுதுங்களா? நான் என்ன பலமுறை சொல்கிறேன், எதுக்கு உங்களை சேத்துல தூக்கி அடிக்கிறேன் இப்போ புரியுதுங்களா? இவ்வளவு மோசமான ஒரு நிலை போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக 10 ஆண்டு காலத்தில் அதிமுக வந்து ஆட்சியில் வந்து 3,42,190 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 10 ஆண்டில் வந்து தமிழக அரசால் வாங்கப்பட்ட கடன். வெறும் 3 வருஷத்தில் இவங்க வந்து 3,76,702 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாரும் கடன் வாங்குறத குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு 3 லட்சம்ன்றதும் இவங்க வெறும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 3 வருஷத்தில் 3,76,000 கோடி வாங்கியிருக்கீங்களா? மொத்தத்தில் உங்களுக்கு பணம் எந்த ரூபத்தில் வந்தாலும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறீங்களே தவிர மக்களுக்கு எடுத்து செய்யலை. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 பேரும் செஞ்சதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 8,33,000க்கு மேலே வந்து மக்கள் தலையில் வந்து வரிச்சுமை ஏறப்பட்டிருக்கு. இந்த காசு யார்கிட்ட கொண்டு போய் விடியும்னா நமக்கு தான் விடியும். ஆனால் இவர்கள் பணத்தை எல்லா ரூபத்திலும் வாங்கி கொண்டு எந்த விதத்திலையும் மக்களுக்கு நலவு செய்யாமல் இவர்கள் ஒரு பக்கம் வந்து கனிமொழி அவர்கள் வந்து அன்றைக்கி பிரியங்கா காந்தி கூட சேர்ந்துக்கிட்டு அம்பேத்கரை கையில் தூக்குவதும், இவர் வந்து லேசாக சுண்டு வரல அடிபட்டு டிஎம்கே ஐடி விங்க வந்து பாட்டு போடுறதும், கனிமொழி இந்த நிமிடம் வரைக்கும் கள்ளச்சார மரணம் குறித்து ஏன் பேசவே இல்லை? அம்பேத்கரை குறித்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல, உங்கள் அண்ணன் ஆட்சியில் இவ்வளோ மோசமான விஷயம் போயிட்டுருக்கு. கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரணத்தை சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சது. நீதிமன்றம் தலையில் ஒரு கொட்டு வச்சு சிபிஐ விசாரிக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்ன பொழுது இப்போ தூக்குவாங்க இந்த கலெக்டரை. யாரா சொல்ல சொன்னது பொய்யின்ட்டு. அப்போ காட்டுவார் கை முத்துச்சாமியா, எந்த அமைச்சரை வேணாலும் கை காட்டலாம். அப்போ வந்து திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்து மிகப்பெரிய ஒரு சவுக்கடி இருக்குது. தொடர்ச்சியாக இப்படி மோசமான மணற்போக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டிய கடமையிலையும் நிர்பந்தத்திலையும் மக்கள் இருக்கிறாங்கன்னும் பொழுது பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு பக்கம் அம்பேத்கரை வைத்து அரசியல் எல்லாரும் பண்ணாலும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்களை குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லை சார், சடங்குன்ற வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் கட்சியிலேருந்து டிவிகேல இணைந்தாலும் இந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருக்கார்ல, அது எப்படி பார்க்குறீங்க? சடங்கு சம்பிரதாயத்திற்காக நானும் சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ வந்து பாதிக்கப்பட்ட நபர்களை போய் சந்திப்பதெல்லாம் சடங்கு சம்பிரதாயமாக, அது வந்து துயரத்தில் பங்கு கொள்வது அப்படிங்கிறாரு. விஜய் எதை வந்து சடங்கு சம்பிரதாயம்னு மேற்கோள் காட்ட விரும்பினார்னா, மழை வெள்ளத்துக்குள் நின்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறத சடங்கு சம்பிரதாயம்னு சொன்னார். துயரத்தில் வந்து பங்கு கொள்றதுல சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் அனிதாவுடைய வீட்டுக்கு வந்து நடராத்திரில் யாருக்கும் தெரியாமல் போயிருக்க மாட்டார். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டிருக்க மாட்டார். எல்லாம் வந்து ஈத்தன் மீத்தன் பிரச்சனைக்காட்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் பொருள் கொடுத்துருக்க மாட்டார். இன்றைக்கு நாங்குநேரில் வெட்டப்பட்ட அந்த சின்னதுரைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக நிற்பேன்னு சொல்லி அவனை அருகில் உட்கார வச்சிருக்க மாட்டார். திருநங்கையை பக்கத்தில் உட்கார வச்சிருக்க மாட்டார். மாணவ பிள்ளைகள் வந்து அரசியல் பழகுங்கள், அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கள்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்போது விஜய் அவர்கள் போகக்கூடிய பாதை சரியான பாதையாக இருக்கிறது. ஆனால் இன்னும் நேர்த்தியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். அதாவது அறிக்கைகள் வாயிலாக ஏதாவது எப்பப்போயோ ஒரு முறை வந்து ஒரு சினிமா நிகழ்வது போல் வந்து ஒரு அரசியலுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு பொது நிகழ்வுக்கு வருவதை தவிர்த்து விட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பிரச்சனை பெரிதாக இருக்கும் பொழுது நேரடியாக களத்துக்கு வர ஆரம்பிக்கணும். அப்போது களத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு இடையூறாக இருப்பது காவல்துறை பாதுகாப்பு பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்கன்னும் பொழுது விஜயகாந்தை போல் நீங்கள் வந்து ஒரு புதிதாக ஒரு காவல்துறையை போல் விஜயகாந்த் தனி ஒரு படை வச்சுருந்தார், பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுபோல் உங்களுடைய இளைஞர்களை வைத்து ஒரு பாதுகாப்பு படை வச்சு யூனிஃபார்ம் கோடு கொடுத்து அந்த தொண்டர் பலத்தோடு நீங்கள் வெளியில் வந்து பொது வழியில் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு அரசாங்கம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லேசாக கையில் நகைக்கீரல் ஏற்பட்டாக்கா வந்து அது பெரிய விஷயமாக போர்ட்ரேட் பண்ணுறான். மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அம்பேத்கரை வைத்து இங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டே இருக்கிறது. சமூகத்தில் கடைசி வரைக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு உணவோ தண்ணீரோ வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் நடக்கலை. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை வந்து கத்தியால் குத்திருக்காங்க, போதையை போட்டுட்டு, கஞ்சாவை போட்டுட்டு. அப்போது இந்த மெத்துன்ற விவகாரம் இப்போ நீங்கள் தாம்பரத்தில் நேற்று 2 பேரை பிடிக்கிறாங்க. மறுபடியும் இந்த மெத்துன்ற விவகாரம் மாற்றி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புழங்கி கொண்டே போகிறது. இந்த மெத்துக்கு வித்துட்டவன் யாராக இருக்கிறான், ஜாஃபர் சாதிக்காக இருக்கிறான்றது அப்பட்டமாக தெரிகிறது. நம்மளது இதையெல்லாம் ஒழிப்பதற்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் உங்களை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது உதயநிதி போனாக்கா அந்த இடத்துல பெரிய ஒரு பெரிவாரியான கூட்டம் வராது. விஜய் போனாக்கா லட்சம் மக்கள் வருவாங்க அப்படின்னும் பொழுது உங்களை அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க மக்கள்னும் பொழுது நீங்கள் அவ்வளோ பெரிய நேசத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வந்து ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு இருப்பதோ அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு இடத்தில் கடந்து செல்வதோ நீங்கள் இல்லாமல் பொதுவெளிக்கு வர பழகுங்கள். நீங்கள் வர பழகினா மட்டும்தான் ஆட்சியாளருக்கு நெருக்கடி ஏற்படும். இதை செய்யணும். இல்லாட்டிக்கு இது போன்ற எல்லா விமர்சனங்களும் சந்திக்கும் போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்கள் மீதும் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். என்ன சலிப்பு? விஜய் சொன்னார்னு சொல்லி தான் செய்கிறாங்க. தலைவர் விஜய் சொன்னார், புஷியானந்தோடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செய்கிறோன்ட்டு. யார் காசு போட்டு செய்கிறானுங்க? சத்தியமாக விஜய் காசு கொடுக்கல. யதார்த்தமான உண்மையை சொல்லட்டுமா?
அவனுடைய உழைச்ச காசுல தான் அவன் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரு வார்த்தையாக கொடுக்குறான். நீங்கள் சொன்னீங்கன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்குனாக்கா, ஒன்றுமே கிடையாது. அவன் உங்கள்கிட்ட பதவி வாங்கலை, உங்கள்கிட்ட வந்து எந்த ஆதாயம் பெறல, உங்கள் மீது ஒரு அன்பு. நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவன் கை காசு செலவு பண்ணுறான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் யதார்த்தத்தை. அப்போ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப சில விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அவன் செய்ய நீங்கள் பேர் வாங்கிட்டு குளிர் காஞ்சிட்டு உள்ளே உட்காரலாம்னு நினச்சேனாக்கா இந்த அரசியல் என்றைக்குமே எடுபடாது. அப்போ மக்கள் வந்து போகிற போக்கில் உங்களையும் புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து இன்னொருத்தனை காலம் உருவாக்கி கொண்டு வந்து தலைவனாக நிப்பாட்டணும் பொழுது இதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளணும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.